ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ பட்டை போட்டுக்கலாம். பட்டை நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். அதோட வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு சாதம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போது சிக்கன் அள்ளி அதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை அப்படியே பிரித்து சிக்கனை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். நான் ஒரு 1/2 படி அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கிலோ. இப்போ அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள் தண்ணி. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி நல்லா வாசமாக இருக்குது. நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.